நீங்க மெக்சிகன் டெய்சி இல்லன்னா மெக்சிகன் ஃபிலிபைன் பூச்செடி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெக்சிகன் டெய்சியோட ஃபர்ஸ்ட் தமிழ் வீடியோவே இதாங்க YouTubeல. நாங்க ஏற்காடு போயிருந்தப்ப ஒரு சின்ன கிளைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு குச்சி போல டிஃபரெண்டான லீவ்ஸோட இருந்துச்சுங்க. சரி என்ன செடியா இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லாம கொண்டு வந்து வச்சோங்க. அது கொஞ்ச நாளா நல்லா பறந்து இந்த மாரி ஒயிட் கலர்ல பூக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. நம்ம சின்ன வயசுல தாத்தா பூ அதாவது ஆஸ்ட்ரேசின்னு சொல்லிட்டு பயாலஜில படிச்சிருப்போம். அந்த பூச்செடின்னு நெனச்சோம். ஆனா இல்லங்க. இது பூக்கும்போது ஒயிட் கலர்ல பூக்குது. நாள்பட இந்த மாரி பிங்க் கலர்ல பூக்கள் மாறிடுதுங்க. நாங்க செடிய பால்கனில வச்சிருக்கோங்க. அது தொங்கி பூக்கும்போது கீழ இருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்குங்க. லீவ்ஸும் டிஃபரெண்டா இருக்கு. இந்த செடிய ஃபாரின்லலாம் புஷ் போல வளர்க்குறாங்கங்க. புஷ்ல இருந்து சின்ன சின்ன வெள்ளை, பிங்க் கலர்ல பூக்கள் பூத்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. நாங்களும் வேற இடத்துல மாத்தி வைக்கணும். இந்த செடிய பூக்கள் இருக்க விதைகளை கொண்டு நம்ம வளர்க்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோல பார்த்துருக்கேங்க. தவிர நல்ல சன்லைட்ல வச்சு வளர்க்கும்போது நிறைய பூக்கள் பூக்கும்னு சொல்லிட்டு படிச்சிருக்கேன். நம்ம இந்தியால மேகாலயால நடந்த ஒரு ஆய்வு கட்டுரையில இந்த செடிக்கு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பூக்கள் சின்னதா இருந்தாலும் ஒரு குட்டி டெய்சி ஃபிளவர் போல வந்து வடிவா இருக்குங்க. உங்களுக்கும் இந்த செடி கிடைச்சதுன்னா உங்க தோட்டத்துல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பூக்கள் அவ்வளவு அழகு, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. தேங்க்யூ.